சின்ன மருமகள் 4 எபிசோடில் நம்ம தமிழ்ச்செல்வி சொன்ன மாதிரியே போஸு மலர் அழைச்சிட்டு எல்லா இடத்துக்கும் போகிறாரு. போயிட்டு சினிமா தேட்டருக்குள்ளே போகும்போது கரெக்டாக அந்த இடத்துல அவர் எதிர்பார்க்காத விதமாக நந்தினி நேராக பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி போய் சினிமா தேட்டர்லையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி போஸும் மலரும் சேர்ந்து தான் உள்ளே போயிருக்காங்க. அப்போது போஸ் நம்மக்கிட்ட சொன்னது எல்லாமே போய் தான். ஸோ இந்த போஸை சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக இவனை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். எப்படியும் இவன் நம்மக்கிட்ட பேச வருவான்ல, அப்போ இருக்கவனுக்கு இன்னையோட இவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நந்தினி அங்கேருந்து போகிறாங்க. போஸும் மலருக்கு ஆசைப்பட்ட மாதிரி பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து சினிமா தேட்டரில் படம் பார்க்க வைக்கிறாரு. வச்சு முடிச்சுட்டு அவங்கள அழைச்சிட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி பார்க்குறாங்க. சேது மதனின்னு பூர்ணிமாவை கூட்டிகிட்டு வராரு. வந்து இது மாதிரி என்னுடைய அழுக்கு துணியெல்லாம் இங்கே இருக்குது, ஏதாவது கொஞ்சம் லாண்ட்ரிக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை பார்த்தா தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. தான் இருக்கும்போது தான் புருஷன் இப்படி லாண்ட்ரி கூட துணி போட முடியாமல் கஷ்டப்படுறாரு, அதெல்லாம் இருக்கக்கூடாது, நானே துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூர்ணிமாட்ட வாங்கிட்டு போயிட்டு அவங்களும் துணியெல்லாம் துவைக்கிறாங்க. அப்போது அங்கே வர சேது அதை பார்த்துட்டு, உன்னை யார் என் துணி துவைக்க சொன்னா, உன்னை நான் சொல்லியிருக்கேன்ல நீ என் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி, அப்படி இருக்கும்போது நீ வந்து துணி துவைக்கலாமா அப்படின்னு சொல்லி துணியெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு போகிறாரு. அதை தூரமாக இருந்து பார்த்த ஈஸ்வரிக்கு சந்தோஷமாக இருக்குது. பாத்தியா, இந்த தமிழ்ச்செல்வி என்ன ஆட்டம் போடுறா. ஆனால் சேதுக்கு இன்னும் தமிழ்ச்செல்வி மேலே கோபம் இருக்குது. இந்த கோபம் இருக்கும்போதே நாம் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் சித்ரா. துரத்தா மட்டும்தான் நாம் ஆசைப்பட்ட மாதிரி இந்த சேதுவோடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாமல் போகும், அந்த இடத்துக்கு போஸ் வர முடியும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஈஸ்வரி. சித்ராவும் ஆமாம்மா, இந்த தமிழ்ச்செல்வியை எப்படியாவது வீட்டை துரத்தணுமா, அதுக்கு நம்ம என்ன தான் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் போஸை இப்போ தான் பெரியப்பா நம்பினார், அதுக்குள்ளே அவன் பண்ண அந்த முட்டாள்தனத்தால் இப்போது தமிழ்ச்செல்விகிட்ட லாக் ஆகி சம்மந்தமே இல்லாமல் அந்த மலரை கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்காமா அவன். இதுக்கெல்லாம் காரணம் அவதாம்மா, அந்த வேலைக்கார நாயை ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல ஈஸ்வரி முடிவு பண்ணுறாங்க, நீ தாமரைக்கு ஃபோன் பண்ண, தாமரைகிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. தாமரை 2 நாளாக வரவே இல்லை. ஸோ தாமரை கால் பண்ணி, எங்கே தாமரை, எங்கே இருக்க, உன்னை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது இங்கே தான் இருக்க, பக்கத்தில் தான் இருக்க, கொஞ்சம் வேலையாக இருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, என்னடி என்னன்னு கேட்குற, இந்த தமிழ்ச்செல்வியோடைய கர்ப்பத்தை கலைக்கணும்னு சொன்னேன், பார்க்கலான்னு சொல்லி ஒரு மருந்து ரெடி பண்ணேன், அந்த மருந்தோடு போனவங்க தான் நீ உங்கள் அம்மாவோ, என்ன ஆனீங்க ஒன்றும் தெரியல. அட ஏன் அந்த மருந்து அன்றைக்கி அம்மா குடிச்சிட்டு அம்மாவுக்கு ஒரே வயிற்று வலி, அதுலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல, சரி நீ வா இங்கே, இதுக்கெல்லாம் காரணம் யார், அந்த தமிழ்ச்செல்வி தானே. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸை வேற இவ லாக் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போது வந்து ஒன்றுமே இல்லாமல் எங்களை டம்மியாக இங்கே வச்சுருக்கா. இந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது தாமரை, நீ சீக்கிரமே இங்கே வா, இங்கே வந்து இதெல்லாம் ஒரு முடிவு கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாமரையும் ஒரு சில ஐடியாலாம் கொடுக்குறாங்க தமிழ்ச்செல்விக்கு, அதாவது தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை துரத்துறதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி கேட்டுட்ருக்க ஈஸ்வரிக்கு இன்னொரு பக்கம் கடுப்பு என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் வேலையெல்லாம் போஸ் பார்த்தா கண்டிப்பாக ராஜாங்கத்துக்கு மேலே போஸுக்கு நல்ல நம்பிக்கை வரும்னு நினச்சாங்க. ஆனால் அதையும் இப்போது தமிழ்ச்செல்வி கடுத்துட்டா. ஸோ சேது தான் பின்புறம் இருந்து இப்போது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அதில் ஏதாவது ஒன்று பண்ணி சேதுடைய பேரை கெட்டப்படாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட ஒருவேளை இந்த எலெக்ஷனில் மட்டும் ராஜாங்கம் ஜெயிக்காமல் போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே வந்த ராசி சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு ராஜாங்கத்துடைய ஆளுங்க சொல்கிறாங்க, சாப்பாடெலாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்போ ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த சாப்பாடெலாம் எங்கே செஞ்சுருப்பாங்க சித்ரா, இவ்வளோ சூப்பராக இருக்குது, வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா எனக்கும் அதுதான் தோணுது அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து அந்த சாப்பாடை கொடுத்துட்டு போன வந்த அந்த மேனேஜர் நிற்கிறாரு. அப்போது ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏங்க இந்த சாப்பாடெலாம் எங்கே வாங்கினீங்க, சாப்பாடெலாம் வீட்டில் செஞ்ச மாதிரி இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு கேட்க, இதுவாம்மா தமிழ்ச்செல்வி ஹோட்டல்னு ஹோட்டல் இருக்குமா, அங்கே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்ல, தமிழ்ச்செல்வி ஹோட்டலா, இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, எங்கே இருக்குது இந்த ஹோட்டலு அப்படின்னு விசாரிக்க அவர் அந்த அட்ரஸை சொல்கிறாரு. அப்படிங்களா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், அம்மா உங்களுக்கு தெரியாதா அப்போது அப்படின்னு கேட்குறாரு இந்த மேனேஜர். தெரியாதுங்க சொல்லுங்கள். இல்லைம்மா, இந்த தமிழ்ச்செல்வி ஹோட்டல் அப்படிங்கிறது சேது ஐயா தமிழ்ச்செல்விக்காக வச்சு கொடுத்த ஹோட்டலு, அதனால தான் அங்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பாடு, அதனால தான் சேது ஐயா அங்கேயே சாப்பாடெலாம் வாங்கி நம்ம ஆளுங்க எல்லாருக்குமே கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்ன செகண்டு ஈஸ்வரிக்கு மனசில் அப்படியே குளிருது. அப்போ தான் அப்பா இப்போ மாட்டினாடா சேது திரும்பவும், தமிழ்ச்செல்விக்கு சேது இப்போது ஹோட்டல் வேறு ஆரம்பிச்சு வச்சுருக்கானா,
அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க உள்ளுக்குள்ளே. அந்த ஆள் சொல்கிறாரு, அம்மா இது மட்டும் யாருக்கும் சொல்லாதீங்கம்மா. ஏன்னா சேதையா வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னார். நீங்கள் நம்ம தெரிஞ்சவங்க, நீங்கள் யார்ட்டும் சொல்ல மாட்டீங்க, நம்பிக்கையில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி யார் இருந்தா என்னங்க, சாப்பாடுலாம் இருந்துச்சு பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி அவங்கள அனுப்பிவிட்றாரு. உடனே சித்ரா கேட்குறாங்க, அம்மா பாத்தியாம்மா, இந்த சேதனனை ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டு இந்த தமிழ்ச்செல்விக்கு டாக்டர் படிக்க வைக்கிறதுக்கு கோச்சிங்கில் சேர்த்து விடுறது என்ன, ஹோட்டல்லாம் ஆரம்பிச்சு விட்ருக்காருமா. இன்னும் தமிழ்ச்செல்விக்கு என்னென்ன பண்ணியிருக்கான்னு தெரிலம்மா. அதனால தாம்மா அந்த கைக்காரி வீட்டு வேலைக்காரியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கா. மா நம்ம இதை விட்டு இப்படியே விட்டோம்னு வச்சுக்கேன், இவ இன்னும் நம்ம கிட்ட இருந்து தெரியாமல் இன்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியாமலே போயிடுமா. அப்புறம் கடைசி வரைக்கும் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது, வெறும் ராம மட்டும் தான் போட வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருக்கணுமா அப்படின்னு ஈஸ்வரிட்ட சித்ரா சொல்ல, ஈஸ்வரி சொல்கிறாங்க, அட போடி இவளே, இவ ஒருத்தி, உன் தம்பி மாதிரியே நீயும் வடிகட்டின முட்டாள்டி. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, எப்படியாப்பட்ட நல்ல விஷயம் சொல்லிட்டு போ அந்த மனுஷன், ஏதோ என்னடி முக்கியமான விஷயம் தேவை நமக்கு அப்படின்னு சொல்ல, ஏம்மா என்னம்மா பண்ண போகிறேன், ஏண்டி கூறுகிட்டவளே, இந்த விஷயம் மட்டும் இப்போது ராஜாங்கம் மாமாவுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், யோசிச்சு பாரு. இந்த தமிழ்ச்செல்வன் சேதும் சேர்ந்து என்னென்ன காரியம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை போய் நம்ம உடனே ராஜாங்க மாமாட்ட சொல்லுவோம். சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக சேது மேலே ஏற்கனவே ராஜாங்க மாமா கோபமாக இருக்கார்ல, இதையும் சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக சேதுவால் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு ராஜாங்க மாமா மூஞ்சிலேயே முடிக்க முடியாது. அப்போது அந்த இடத்துல நம்ம இன்னொரு வாட்டி பொறுமையாக போஸை அந்த இடத்துல தள்ளி விட்டுடலாம். ஸோ கண்டிப்பாக போஸ் மூலிமா நாம் இந்த சொத்து எல்லாத்தையும் ஆண்டுடலாம் சித்ரா, ஆண்டுடலாம். ஆனால் அதுக்கு உன் தம்பி மட்டும் நான் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு கம்முன்னு கை கால் சுருட்டிட்டு அமைதியாக இருந்தால் போதும் சித்ரா அப்படின்னு சொல்ல, சித்ரா ஒன்று, அம்மா நீ போய் அந்த வேலையை ஆரம்பி, நான் தம்பி வரட்டும், இன்றைக்கி பேசி முடிவு பண்ணிடுறேன். இனிமேல் அவனால் எந்த பிரச்சனையும் இருக்காதும்மா, நீ சொல்கிற மாதிரி அழகாக இனிமேல் அவன் செய்வாம்மா, நான் அதுக்கு உறுதி தரமா அப்படின்னு சித்ரா சொல்ல, அது போதும் சித்ரா, இந்த போஸை வச்சு நான் என்னென்னமோ கனவு கண்டுட்ருக்கேன்டி, ஆனால் அந்த போஸ் ஒழுங்காக இல்லாதனால எல்லாமே கனவாக போ சித்ரா அப்படின்னு சொல்ல, சரிம்மா புலம்பிக்கிட்டே இருக்காத, நீ போய் இதை ஃபஸ்ட்டு ராஜாங்க மாமாட்ட வத்தி வச்சுடு, போஸ் வந்தோடனே நான் அன்றைக்கி ஒரு முடிவு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை அழைச்சிட்டு ஈஸ்வரி நேராக போகிறாங்க. இதை தமிழ்ச்செல்வி பார்த்துறாங்க, என்ன இந்த ரெண்டும் சேர்ந்து என்னமோ குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கு, அவர் வர இதை கூப்பிட்டு கேட்டுச்சிங்க என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நேராக தமிழ்ச்செல்வி போய் அவரை மடித்து கேட்குறாங்க. அவங்க ரெண்டும் என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்க, சாப்பாடு எங்கே வாங்கிட்டு வரேன்னு கேட்டாங்கம்மா, அதான் தமிழ்ச்செல்வி ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். அப்படி அது எங்கே சொன்னீங்க, வேறு என்ன சொன்னீங்க, அதான் யார் ஹோட்டல் அதுன்னு விசாரித்தாங்க, நம்ம சேது ஐயா வச்சு கொடுத்த ஹோட்டல் தான் சொன்னேன். போச்சு எல்லாம் போச்சு, இதை போய் எங்க அவங்கள்ட்ட சொன்னீங்க நீங்கள் அப்படி கேட்க, ஏம்மா அவங்கள்ட்ட சொன்ன என்ன பிரச்சனை, ஐயோ உங்களை சாப்பாடு சொன்னால் சாப்பாடு மட்டும் கொடுங்க, ஏங்க இந்த தேவையில்லாத பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி போங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி வேகமாக போகிறாங்க. இங்கே ஒரு பக்கம் ஈஸ்வரி சித்ரா சொன்ன மாதிரியே போய் ராஜாங்க மாமாட்ட, மாமா எலெக்ஷன் சாப்பாடுலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்க, ஆமாம்மா நான் விட சாப்பிட்டேன் ஈஸ்வரி, நல்லா இருந்துச்சு. ஆமாம்மா நல்லா தான் இருக்கும், ஏன்னா அந்த சாப்பாடெலாம் எங்கேருந்து வச்சு தெரியுமா உங்களுக்கு, தெரியுமா ஈஸ்வரி, தமிழ்ச்செல்வி ஹோட்டல்னு சொல்லி ஒரு ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆமாம்மாம்மா அந்த தமிழ்ச்செல்வி ஹோட்டல் எங்கே இருக்குது, அந்த ஹோட்டல் யாருது தெரியுமா அப்படின்னு கேட்க, ஏன் யாருது ஈஸ்வரி அப்படின்னு கேட்குறாங்க. டக்குன்னு அப்போ தான் நம்ம தமிழ்ச்செல்வி ஒரு சொம்பு தூக்கி மங்குன்னு தரையில் போடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு டக்குன்னு ராஜாங்க பார்க்குறாரு, ஈஸ்வரி பார்க்குறாங்க, சித்ரா பார்க்குறாங்க. பார்த்தோன்னே தெரியாமல் கீழே வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொம்பு எடுக்கிறாங்க. உடனே ராஜாங்கம் குடிச்சிடறாரு. அப்படியே ஈஸ்வரியும் சித்ராவும் பார்க்க, கப்சிப்புன்னு வாயை மூடிட்டுருங்க, ஏதாவது சொன்னீங்கன்னு தெரிஞ்சுது அப்புறம் வேறு மாதிரி இருக்கும், இங்கே வாங்க அப்படின்னு சைகை காட்டுறாங்க. உடனே ஈஸ்வரியும் சித்ராவும் அப்படியே திருதுன்னு முடிக்க, இங்கே ராஜாங்கம், என்ன ஈஸ்வரி ஏதோ பேச வந்த, ஏதோ சொல்ல வந்த, அப்புறம் அமைதியாகிட்ட, என்னம்மா என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை மாமா, சாப்பாடு நல்லா இருந்துச்சுல அதை சொல்ல வந்தேன் மாமா. ஆமாம் நல்லா இருந்துச்சு, நான் தான் சொன்னேன் ஈஸ்வரி. ஆமாம் மாமா, சரி மாமா நீங்கள் படிங்க நான் வந்துடுறேன் மாமான்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க கொல்லை பக்கத்துக்கு. என்னடி எதுக்கு கூப்பிடுங்களே அப்படின்னு கேட்க, என்ன பண்ண போகிறீங்க, அதுவா நீ உன் புருஷனுக்கு வச்சு கொடுத்தானே ஹோட்டலு, அதை சொல்ல போகிறோம், அதை மட்டும் நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் பையன் என் கையை பிடிச்சதுக்கு வந்தது, என்கிட்ட தப்பானதுக்கு வந்தது எல்லாத்தையும் இப்போ நான் சொல்லிடுவேன். சொன்னால் மாமானார் எனக்கு சேது மாமா ஹோட்டல் வச்சு கொடுத்ததை விட அதை தாண்டி நீங்கள் பண்ண திருட்டுத்தனம், உங்கள் புள்ள பண்ண கேவலமான புத்தினால் கண்டிப்பாக உங்களை குடும்பத்தோடு அடித்து வெட்டி விட்டுருவார் எங்கள் மாமனார். பார்த்து சூதானமாக நடந்துக்குங்க, நீங்கள் மட்டும் சொல்லணும்னு நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் மாட்டிப்பீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி இங்கே மிரட்ட ஒன்றுமே பேச முடியாமல் ஈஸ்வரியும் சித்ராவும் நிற்கிறாங்க. இருந்தாலும் ஈஸ்வரி நினைக்கிறாங்க இந்த விஷயத்த வேறு யார் மூலமாக சொல்லிடலாமான்னு நினைக்கிறாங்க. அதுக்கும் தமிழ்ச்செல்வி ஒரு ஆப்படிக்கிறாங்க. இந்த விஷயம் இப்போது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்,
இந்த விஷயத்த உங்கள் மூலிமா இல்லை, வேறு யார் மூலிமா மாமா காதுக்கு போனாலும் கண்டிப்பாக நான் இந்த விஷயத்த மாமாக்கிட்ட நானே நேராக போய் சொல்லிடுவேன், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது எதிர்பாராத விதமாக தமிழ்ச்செல்வி தரையில் வழுக்கி கீழே விழுந்துடுறாங்க. அதில் தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமாக அடிபட்டுடுது. உடனே தமிழ்ச்செல்வியை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு எல்லாம் ஓடுறாங்க.